ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான தயிர் சாதம் எப்படி நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நம்ம சூடோடே நம்ம தயிர் சேர்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிரும். இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துருக்கிறேன். ஃப்ளேவர் நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கெட்டியான தயிரில் தண்ணி ஊற்றி கரெக்டாக நமக்கு தேவையான அளவுக்கு நான் நல்லா அதை பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதனோட உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு சாதத்துலேயும் நான் உப்பு சேர்த்துருக்கிறேன். அதனால் இந்த மோருக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கிடலாம். இனி நம்ம சாதம் வடித்து அதை கொஞ்சம் ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறம் இதனுடைய நம்ம சேர்த்துக்கிட வேண்டியதுதான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. விதையாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா வெந்திருக்க மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சில குழந்தைங்களுக்கு நல்லா மசிச்சு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும். அப்போனா இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தளர்வாக நம்ம இருக்கிற ஸ்டேஜில் டிஃபன் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணால் தான் மதியம் அவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் இறுகி கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா இறுக்கமாகவே நீங்கள் பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிரும் மதியம் சாப்பிடும்போது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக கேரட்டும் மாதுளம்பழங்களும் சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சாப்பிடும்போது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.